இருக்கிற எல்லாத்தையுமே பிரச்சனையா கன்வெர்ட் பண்றதோ பிரச்சனையா பாக்குறதோ வந்து கடந்த 20 வருட காலமா தான் இருக்கு. வந்து இந்த 14 to 18 இயர்ஸ்ல வரும்போது என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோட வராங்க அப்படின்னா ரிப்பீட்டடா தலைவலின்னு ரெண்டுத்துலமே நாங்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் நாங்க ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்கறது இல்லைன்னு பார்த்தா பியர் பிரஷர் இருக்கும். ஸோ இதனால வந்து கம்பல்சரி ஈட்டிங் பிஹேவியர் போயிடுறாங்க. ஸோ ஈட்டிங் பிஹேவியர் போகும்போது உடல் பருமன் வருது. பிற்காலத்துல வந்து டயபெட்டிஸ் சாப்பிடுறது, ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்காக ஷாப்பிங் மேனியா நிறைய லேடிஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதுக்கப்புறம் கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, பணம் செலவாயிடுச்சு. குட் மார்னிங், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, பொதுநல மருத்துவர். ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஒருத்தன் டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருந்தானே, அட்வைஸா பண்றான் டார்ச்சர் 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 பண்றான். எல்லா நேரமும் இப்ப இருக்க ஜெனரேஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு பேசிக்கிறோம். ஸ்ட்ரெஸ்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் ஹவ் அ ஹியூமன் பீயிங், அதாவது ஒரு மனிதர்கள் ஒரு வகையான பிரச்சனைக்கோ ஒரு சிச்சுவேஷனுக்கோ ஒரு சேஞ்சுக்கோ பிசிக்கலி மென்டலி எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதைத்தான் ஸ்ட்ரெஸ்ன்னு டிஃபைன் பண்ணும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஏன் வந்து இப்போ அதிகமாயிடுச்சு அப்படின்னா, இப்போ கடந்த ஒரு 2 வருட காலங்களா பார்த்தோம்னாக்க 14ல இருந்து 18 வயசு ஸ்கூல் பசங்க நிறைய பேர் வந்து நான் ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ், அதாவது அடிக்கடி தலைவலி வர்றது, பசி குறைவா இருக்கிறது, எடை ரொம்ப கூடிடுச்சுன்னு ரொம்ப நான் ஸ்பெசிபிக் சிம்டம்ஸோட வராங்க. அப்போதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு வந்து கரண்ட் ஜென்ரேஷனை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஸ்ட்ரெஸ் மெடிக்கல் டெர்மினாலஜில பேசும்போது ஒரு அடிபட்டுருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க, இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அதை ஸ்ட்ரெஸ் கன்சிடர் பண்ணும். இப்ப வாழ்றது ஒரு நாளுமே லைக் எவ்ரிடே லைஃப் ஸ்டைல் ஹஸ் பிகம் அ ஸ்ட்ரெஸ். எப்படி ஸ்ட்ரெஸ் ஆக்குறோம் அப்படின்னாக்க, எனி சேஞ்ச் இன் சிச்சுவேஷன், சேஞ்ச் இன் என்விரான்மெண்ட், அது நமக்கு புதுசா இருக்கும்போது நமக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இது வந்து பிசிக்கலி ரியாக்ட் பண்ணும். எப்படின்னா ஒரு வகையான பால்பிட்டேஷன், படபடப்பு வர்றது, இல்லைன்னா இப்போ வந்து ஸ்டேஜ்ல பேச சொல்றீங்க, நமக்கு வந்து ஒரு படபடப்பு, ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், பசி இல்லாத மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு வே ஹவ் யுவர் பாடி ரியாக்ட்ஸ் டு தி ஸ்ட்ரெஸ். இல்ல ஒரு புது இடத்துக்கு நம்ம வந்து வேலைக்காக மாறி போயிருக்கோம், வேற ஸ்டேட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபுட் அடாப்ட் ஆகுறது, மக்கள் பேசுற லாங்குவேஜ் ஒத்து வராது, இதுக்கு எல்லாத்துக்கும் மென்டலி பிசிக்கலி நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோமோ இதைத்தான் ஸ்ட்ரெஸ் டிஃபைன் பண்ணும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து 2 வகையா நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம ஒண்ணு டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரெஸ்னா என்னன்னா, ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம அதை எப்படி பாக்குறோம், அதாவது வே ஆஃப் பர்செப்ஷன். நான் சொன்னபடி இப்ப வேற ஊருக்கு போயிட்டோம், மொழி தெரியல, சாப்பாடு பிடிக்கல, மக்கள் யாரையுமே தெரியல, என்னால இங்க இருக்கவே முடியாது, நான் எப்படி வீட்டு விட்டுட்டு இருப்பேன், எப்படி இந்த லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணிக்குவேன், என்னால முடியாது, இந்த மாதிரி நெகட்டிவா பார்க்கும்போது அது டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். ஸோ பாடி நிறைய ரியாக்ட் பண்ணும் நமக்கு. அதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி தலைவலி வர்றது, சம்பந்தம் எல்லாம் பாடி பெயின் வர்றது, இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான சிம்டம்ஸ் வரலாம். நமக்கு எமோஷனலி நமக்கு அழணும், அந்த மாதிரிலாம் கூட ஃபீலிங்ஸ் வரலாம். இதுவே யூ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து குட் ஸ்ட்ரெஸ். இப்ப அதே நீங்க வேற ஊருக்கு போயிட்டீங்க, வேற ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க, இதை வந்து நம்ம எப்படி பர்சீவ் பண்ணலாம்னா, புது இடத்துக்கு போயிருக்கோம், புது மக்களை பாக்குறோம், அவங்க கல்ச்சர் நம்ம பழகிக்கலாம், இந்தியால இப்படியெல்லாம் இருக்குதா, அவங்கள வச்சு நம்மளோட பிசினஸ் எப்படி நம்ம மாத்திக்கலாம், நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி மாத்திக்கலாம், இந்த மாதிரி அதை வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கு பேர் யூ ஸ்ட்ரெஸ். ஸோ த வே ஆஃப் பர்செப்ஷன் சேஞ்சஸ் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள். நம்ம நல்ல வகையா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு, இல்லைன்னா வந்து உங்களை ஒரு வேலையில இருந்து வெளியில தள்ளி விட்டுட்டாங்க, இல்லைன்னா குடும்பத்துல இருந்து நீங்க பிரிஞ்சு வந்துட்டீங்க, இந்த மாதிரி ஒரு மேஜர் பிரச்சனைகள் கூட ஹேண்டில் பண்ணலாம். அப்போ அதை நம்ம மோட்டிவேஷன் எடுத்துட்டு சேலஞ்சா எடுத்துட்டு நம்ம வந்து மேலுக்கு வரணும் நம்ம. ஸோ திஸ் இஸ் வாட் வி வாண்ட் ஃப்ரம் பீப்புள். இருக்கிற எல்லாத்தையுமே பிரச்சனையா கன்வெர்ட் பண்றதோ பிரச்சனையா பாக்குறதோ வந்து கடந்த 20 வருட காலமா தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 14 to 18 இயர்ஸ்ல வரும்போது என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோட வராங்க அப்படின்னா, ரிப்பீட்டடா தலைவலின்னு வருவாங்க. ஒரு 3வது 4வது விசிட் வரும்போது என்னதான் பிரச்சனைன்னு திரும்பி கேட்கும்போது பார்த்தோம்னா, காலைல 5 o'clock எழுப்பி விட்டுறாங்க, நைட் 12 வரைக்கும் படிக்க சொல்றாங்க. எந்த ஹியூமன் பீயிங்னாலுமே வந்து 14 hours படிக்க முடியாது. கான்சன்ட்ரேட்டிங் எபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா 2 to 3 hours, அதிகபட்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி 8 hours வரைக்கும் நம்ம எக்ஸாம் சமயத்துல படிக்கலாம். நம்ம 12 மணி நேரம் படிக்கிறோம், 13 மணி நேரம் படிக்கிறோம்னாக்கா ப்ரொடக்டிவா இருக்காது. இந்த டைம்ல என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு கொஞ்சம் பிளேஃபுல்லான மூமெண்ட், கொஞ்சம் விளையாடுறது, பசங்களோட சிரிச்சு பேசுறது, கொஞ்சம் வந்து வெளியில போய் நேச்சரோட இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எடுக்கும்போது we can manage this kind of academic stress. இப்போ இருக்கிற ஒரு நீட் என்ட்ரன்ஸ் ஆகட்டும், இல்ல வாட் எவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இட் ஹஸ் பிகம் டூ டஃப். பட் நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட் என்னதான் கொடுத்தாலுமே அதுக்கான பிரேக்ஸ் அடிக்வட்டா எடுத்தோம்னாக்க இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அதை டைம் வேஸ்ட் கண்டிப்பா ஆகாது. அடுத்ததா நம்ம வந்து இந்த 14 to 18 இயர்ஸ்ல என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க, அந்த பருவமடைகிற ஸ்டேஜ் அரௌண்ட் பியூபர்ட்டின்னு சொல்லுவோம், பெரிய பியூபர்ட்டல் பீரியட். இதுல வந்து பயங்கர எமோஷனல் சேஞ்சஸ் வரும். அந்த பெண்களுக்கான ஹார்மோன்ஸ் இருக்கும் போது, ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் இருக்கும் போது அவங்களுக்கான கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறது, அவங்க வந்து சிச்சுவேஷனை வியூ பண்றது எல்லாமே மாறும்போது வேற எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ் கொடுக்காம இருந்தா அவங்க மென்டலி இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா இருப்பாங்க பெரியவங்களாகும் போது.
இது எப்படி எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, சடன் வெயிட் கெயின் வருவாங்க, மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டின்னு வருவாங்க, பார்த்தா எடை கூடுனதுனால ஒரு பாலிஸ்டிக் ஓவரிஸ் வந்திருக்கும். ஏன் எடை கூடுதுன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கவுண்டராக்ட் பண்றதுக்காக கம்பல்சரி ஈட்டிங்க்கு போயிருவாங்க, நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதை நம்ம உட்காந்து பொறுமையை ஹிஸ்டரி கேட்கும்போது அந்த குழந்தைங்களே சொல்லும், இதை படிக்க சொல்றாங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் எப்படி ரிலீவ் பண்ணுன்னு தெரியல, அப்பா அம்மா கண்ட்ரோல் இருக்காங்க, வீட்டு விட்டு வெளில போக முடியாது, சேஃப்டி விஷயங்கள் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கான கான்டாக்ட்ஸ் இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு, வெளியில விளையாடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து படிக்க சொல்றாங்க, இல்லைன்னா ஸ்கூல்ல படிக்க சொல்றாங்க, பியர் ப்ரெஷர் இருக்கு. ரெண்டுத்துக்குமே நாங்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் நாங்க ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்கறது இல்லைன்னு பார்த்தா பியர் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதனால வந்து கம்பல்சரி ஈட்டிங் பிஹேவியர் போயிடுறாங்க. ஸோ ஈட்டிங் பிஹேவியர் போகும்போது உடல் பருமன் வருது, பிற்காலத்துல வந்து டயபெட்டிஸ் சக்கரை நோயா மாறுது, ப்ரெஷரா மாறுது, வேற வேற வகையான இன்ஃபர்டிலிட்டி அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்ப இருக்கிற வந்து வெயிட் கெயின்னால. ஸோ அது அடுத்த முக்கியமான பார்ட். இதுவே நம்ம வந்து பெரியவங்களுக்கு அடல்ட்ஸ் நம்ம எப்படி பாக்குறோம், அதாவது வந்து ஒரு 35 வயசு தாண்டோம் 30 வயசு தாண்டவங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இதே விஷயங்கள் லைக் எடை கூடலாம் ஸ்ட்ரெஸ்னால, ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்ல டார்கெட் கொடுத்துறாங்க, ப்ராஜெக்ட் கொடுத்துறாங்க, அதை முடிக்க முடியல, இதை கவுண்டராக்ட் என்னால பண்ணவே முடியல, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அகைன் வந்து தேவையெல்லாம் வெளியில சாப்பிடுறது, ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்காக ஷாப்பிங் மேனியா, நிறைய லேடிஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பணம் செலவாயிடுச்சுன்னு. ஸோ இதெல்லாம் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸோ அடல்ட்டுக்கு இது எப்படி உங்களுக்கு ஹெல்த் டிசீஸா டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னா, சக்கரை வரலாம், சீக்கிரமா ப்ரெஷர் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், நிறைய விஷயங்கள் மாறலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவசியமா இந்த கேள்விக்கு ஒரு பதில் வந்து நாம உட்காந்து தயார் பண்ணணும். ஒரு சேயிங் ஒண்ணு இருக்கு, நம்ம வந்து ஒரு நோட்ல உட்காந்து பிரச்சனை எழுதுனாக்கா 50% ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு 5ல இருந்து 6 பாயிண்ட் நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் திங், சிட் அண்ட் ரைட் வாட் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப். இது ஜாப்பனீஸ் வே ஆஃப் லிவிங்ல பார்த்தோம்னா ஒரு 6 புக் இருக்கு, அதுல இக்கிகாயில சொல்லியிருப்பாங்க. நம்ம உட்காந்து நம்மளோட பர்பஸ் ஆஃப் த லைஃபை கண்டுபிடிக்கணும். நான் எதுக்காக பிறந்திருக்கேன், எதுக்காக வாழணும், என் வாழ்க்கையில எது நடந்தா நான் வந்து திருப்தி அடைவேன் அப்படின்றத உட்காந்து நம்ம நோட் பண்ணணும். நம்ம அதுக்கான கோல்ஸுக்காக மட்டும் நம்ம ஒர்க் பண்ணா போதும். சுத்தி வர்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சின்ன சின்னதா நம்மளோட எனர்ஜி டைவர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது சொல்லுவாங்க ஃபோக்கஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஃபோக்கஸ் யுவர் ஹோல் எனர்ஜி ஆன் டு சம்திங் விச் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப், வாட் எவர் இட் மே பி. நம்மளோட ப்ரொஃபஷனல் சக்சஸா இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கலாம், மணியா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பட் வி ஹேவ் டு சூஸ் தட் அண்ட் வி ஹேவ் டு ஒர்க் அக்கார்டிங்லி. ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா ஹெல்த்தி லிவிங். ஏன் மறுபடியும் ஹெல்த்தை பத்தி பேசுறோம் அப்படின்னாக்கா, 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு இருந்த வாழ்க்கை முறை, நம்மளோட சன்லைட் எக்ஸ்போஷர், நம்மளோட உணவு வகைகள் எல்லாமே மாறி இன்னைக்கு வெவ்வேறு மாதிரி எல்லா கல்ச்சரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது நம்ம ஜீன்ஸ் எவ்வளவு அடாப்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ ஹெல்த்தி லிவிங்னா நேச்சரோட ஒரு 20 நிமிஷம் வாக் பண்ணலாம், காலையிலயோ இல்ல சாயந்தரமோ, ஓப்பன் ஏர்ல, ஓப்பன் கிரவுண்ட்ல நேச்சர்ல கொஞ்சம் வாக் பண்ணலாம். தட் கேன் ரிலீவ் மோஸ்ட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரெஸ். ரெண்டாவது எக்ஸசைஸ் பண்றது. இப்ப எக்ஸசைஸ் போறதே ஒரு ஸ்ட்ரெஸ். ஜிம்முக்கு போய் வெயிட் குறைக்கணும், அதை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்க வேண்டாம். ஆக்சுவலா அதை நம்ம என்ன சொல்லணும்னாக்கா, நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பாக்குறோம் அப்படின்னாக்கா டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷன் வருது. இதுக்கு பேர் வந்து டோபமைன் ஷாட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு ரீல்ஸ் பாக்குறீங்க, யூ பிகம் ஹாப்பி. வை யூ பிகம் ஹாப்பி? there is a release of a hormone, happy hormone called as dopamine. So அந்த டோபமைனோட ஷார்ட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக அடுத்த ரீல்ஸ் பாக்குறோம். So this is how social media keep you in track. So this is a method how you are getting addicted to your Instagram, Facebook or whatever social media. So social media-வை restrict to less than half an hour. ரியாலிட்டி லைஃப்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸை பாருங்க. ரியாலிட்டி லைஃப்ல வந்து நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருக்கும், அதை ஃபேஸ் பண்ண தெரியணும் நமக்கு. இப்ப நம்ம ஃப்ரெண்டோட பிரச்சனையா உட்காந்து பேசி அதை சரிப்படுத்தணும். நம்ம அந்த ஃபியர்ல இருந்து தப்பிச்சு ஓடி போய் நம்ம வந்து சோஷியல் மீடியால உட்காரக்கூடாது. ஸோ திஸ் இஸ் அனதர் வே ஆஃப் பேலன்சிங் யுவர் ஸ்ட்ரெஸ். இந்த டோபமைன் ஷார்ட்டை ரியல் லைஃப்ல எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னா, குரூப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்றது, குரூப்பா சிரிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது, எக்ஸசைஸ் பண்றது. எக்ஸசைஸ் பண்ணும்போது டோபமைன், என்டார்பின்ஸ், நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது அதை என்ஜாய் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும், அதை ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடாது நம்ம. அடுத்தது பார்த்தோம்னா மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் சொல்லுவாங்க. யாருனாலும் உட்காந்து எதுவுமே யோசிக்காம உட்காருங்க, மெடிடேட் பண்ணுங்கன்னா இட் இஸ் குவைட் நாட் பாசிபிள். ஸோ யோகாவும் மெடிடேஷனும் 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெஷலி தூங்கி எந்திரிச்சு உடனே பண்ணும்போது நம்ம மைண்ட் பயங்கர காமா அந்த டே ஃபுல்லா இருக்கும். அது 10 நிமிஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட பேசல் மெட்டபாலிக் ரேட்டும் இன்க்ரீஸ்டா இருக்கும், வெயிட் கெயின் பெருசா வராது, டே ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா ஆக்டிவா இருக்கும், ஸ்டாமினாவும் பெட்டரா இருக்கும். ஸோ யூ ஃபீல் மோர் கான்ஃபிடன்ட் ஃப்ரம் இன்சைட், யூ ஃபீல் மோர் ஹெல்த்தி ஃப்ரம் இன்சைட். அடுத்தது ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம நினைக்கிற விஷயம் வந்து ஃபுட்டும் வாட்டரும். நம்ம பாடியில பார்த்தோம்னா 70% வாட்டர் இருக்கு. அடிக்வட்டா ஹைட்ரேட் பண்ணும். we are sitting in the AC rooms. நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம், பிஸியாவே இருக்கும், தண்ணி சுத்தமா குடிக்கிறது இல்ல. நிறைய தண்ணி எடுக்க சிஸ்டம்ல சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு. அடுத்தது ஃபுட்.
ஹெல்த்தி ஃபுட்னா என்ன அப்படின்னாக்கா ஆப்வியஸ்லி கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை குறைக்கணும். கலர் கலரா இருக்கிறது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். ஃபார் எக்ஸாம்பிள் கேப்சிகம், பெர்ரிஸ், எந்த வகையான கலர் ஃப்ரூட்ஸ், கேரட் எது எடுத்தீங்கனாலுமே இட் இஸ் வெரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி ஏஜிங். ஸோ அதை நிறைய நம்ம சாப்பாட்டுல உணவுகளை சேர்த்துக்கும் போது அதை ஹெல்த்தி ஃபுட்னு சொல்லலாம். நான் இப்படிதான் பிளான் பண்ணி சாப்பிடணும், அப்படிதான் பிளான் பண்ணி சாப்பிடணும், அதுக்கான ஸ்ட்ரெஸ் எடுக்கணுன்றது அவசியமே கிடையாது. லாஸ்டா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்களோட பாடியோ மைண்டோ கஷ்டப்படுது அப்படின்னா அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோங்க. இன்னைக்கு டயர்டா இருக்குன்னா ஒரு நாள் லீவ் போடலாம், தப்பே இல்லை. நம்ம வேலைக்கு போகாதனாலயோ இந்த ஒர்க்கை செய்யாதனாலயோ பூமி ஸ்டாப் ஆக போறது கிடையாது. சோ இன்னைக்கு மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட்டா, ரொம்ப கிராம்ப்டா இருக்கா, நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ற எல்லா ஃபீமேல்ஸுமே ரொம்ப கிராம்ப்டா இருக்கா, சே நோ டு எவ்ரிதிங். உங்களோட ஹஸ்பண்ட் ஆகட்டும், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், அவங்கவுங்க ஒர்க் அவங்கவுங்க பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களை நீங்க தயார்படுத்துறதே ஒரு ஃபீமேலோட முக்கியமான ஒரு பார்ட். So say no when you feel really tired. So respect your body, respect your mind. Help it when it needs rest. Thank you.